அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த தீபக் என்ற இளைஞர் தற்கொலை செஞ்ச சம்பவம் எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சியடைய வச்சிருக்குங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான ஷிம்ஜிதா முஸ்தபா அப்படின்ற பெண்மணி தன்னுடைய பஸ் பயணத்துல ஒரு வீடியோ எடுத்து உடல் ரீதியான தொந்தரவு நடந்ததுன்னு போட்ட அந்த ஒரு வீடியோ தாங்க தீபக் என்ற ஒரு இளைஞனுடைய சோகமான அதிர்ச்சிகரமான முடிவுக்கு காரணமா சொல்லப்படுது. அன்னைக்கு உண்மையிலே என்னதான் நடந்திருக்கும்? எங்கிருந்து இந்த விஷயம் இப்படி கட்டுப்பாட்ட தாண்டி போச்சு? அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மனசுலயுமே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஒரு வாலிபர் இப்படி தன்னுடைய உயிர மாச்சிக்கிட்டது நமக்கு மட்டும் இல்லைங்க. இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த சமூகம் இத பாக்குது. வீடியோவ அப்லோட் பண்ண உடனே சோசியல் மீடியாவுல இந்த விஷயம் தாங்க ட்ரெண்டிங் அண்ட் வைரல். எல்லா இடத்துல இருந்துமே, எல்லா பக்கத்துல இருந்துமே கேள்விகள் எழ ஆரம்பிச்சுது. கருத்துக்கள் பரிமாற ஆரம்பிச்சுது. இது சரியா? இது தவறா? அவர் என்ன பண்ணியிருப்பாரு? இவங்க என்ன பண்ணாங்க? அப்படின்ற ஒரு விஷயந்தான் முழுக்க முழுக்க மீடியா ஃபுல்லாவே வலம் வந்துச்சு. சில பேர் ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுனாங்க. இன்னும் சில பேர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம டைரக்ட்டா ஜட்ஜ்மெண்ட்டுக்கே போயிட்டாங்க. செகண்ட்ல அவர் எடுத்த தப்பான முடிவு சூசைட். இந்த சூசைட் கண்டிப்பா எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடையாதுங்க. இட்ஸ் நாட் எ சொல்யூஷன் அட் ஆல். இட் இஸ் ஒன்லி எ இன்ட்ரீம் ரிலீஃப். அந்த டைம்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன திருப்தியா தான் பார்க்குறாங்க தவிர, அதுக்கப்புறம் அந்த இழப்புனால அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள யாருமே யோசிக்க மாட்றாங்க. யோசிச்சா இந்த மாதிரியான தற்கொலைகள் ரொம்ப ஈஸியாவே தவிர்க்கப்படலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்மளுடைய இளைஞர் கூட்டங்கள்ல அதிகப்படியான டிப்ரஷன், அதிகப்படியான ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஆ புருஷன், பொண்டாட்டி இருந்தாலும் சரி, இல்ல காதலன், காதலியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்னு இருந்தாலே ஒரு சண்டை ஏற்படலாம். இல்ல டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் ஏற்படலாம். இட் கேன் பி எனிதிங். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ மக்கள் ஈஸியா எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சூசைட். தப்பு நடந்துச்சா சூசைட். அது நடந்துச்சா சூசைட். சூசைட் இஸ் நாட் எ சொல்யூஷன் அட் ஆல். ப்ளீஸ் இந்த மாதிரி யாராச்சும் மன உளைச்சலுக்கோ இல்லைன்னா மன அழுத்தத்துக்கோ ஆளானவங்க உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்கள காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு நீங்க பெரிய கவுன்சிலிங்கோ இல்லைன்னா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அட்வைஸோ கொடுக்கணும்னா கூட அட்லீஸ்ட் அவங்களுடைய ப்ராப்ளத்த வென்ட் அவுட் பண்ண ஒரு இடம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, அவங்களோட டிப்ரஷன் கம்மியாவறதுக்கு நீங்களும் கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா, இத நம்ம பண்ணாம போயிட்டோம்னா, நாளைக்கு இத பத்தி ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்ல. ஸோ அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங், சூசைட் இஸ் நாட் எ சொல்யூஷன் அட் ஆல். ப்ளீஸ் திங்க் இட் ஓவர் அகைன் அண்ட் அகைன். நன்றி, வணக்கம்.